நிச்சயமாக அழைக்கப்படுவார். சிபிஐயோட விசாரணை என்பது வந்து கீழேருந்து மேலே போவாங்க. முதல்ல கீழ் மட்டத்தில் இருக்கும் அந்த டிரைவர்ஸ், அப்புறம் அவங்க கட்சிக்காரர்கள் ஆதவ் அர்ஜுனா, புஸ்ஸி அவங்களெல்லாம் அழைச்சி விசாரிச்சாங்க. இப்போ அடுத்து கண்டிப்பாக விஜய் விசாரிப்பார். விஜய் விசாரிக்காவிட்டால் அந்த விசாரணை முழுமை பெறாது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள். அதில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, யார் பேரை சேர்க்குறாங்க சேர்க்கலன்றதை பற்றியெல்லாம் நம்ம இன்னைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்றதை பற்றி நமக்கு தெரியாது. சிபிஐ எதை கண்டுபிடித்தது என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அதிகாரப்பூர்வமாக விஜய்க்கு சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரணை நடத்துவார்கள். அது வெளியில் தெரிஞ்சும் நடக்கலாம், தெரியாமல் ரகசியமாகவும் நடக்கலாம். ஏன்னா தெரிஞ்சா கூட்டம் கூடினோன்னு ரகசியமாக கூட அதனால தான் டெல்லியில் வச்சிருக்காங்க. தெரியாமலும் விசாரணை நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பட் கண்டிப்பாக விஜயிடம் விசாரணை நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். குறைந்தபட்ச சட்ட அறிவு உள்ளவர்களுக்கு இது புரியும். பிப்ரவரியில் எனக்கு தெரிந்த அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வழக்கு இந்த மாதம் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. ஏன்னா அது இடைக்கால உத்தரவு தான். பட் கிட்டத்தட்ட அது நிரந்தர உத்தரவாக மாறிவிட்டது. இவ்வளோ தூரம் விசாரணை வந்த பிறகு அந்த வழக்கை சிபிஐ கிட்ட மறுபடியும் மாநில காவல்துறை கொடுப்பதற்கு வாய்ப்பு 100% இல்லை என்று தான் நான் நம்புகிறேன்.